இனிவரும் காலங்களில் என்று நாம் முந்தைய வீடியோவில் கூறியிருந்தோம் அல்லவா? அதைப் பற்றித்தான் இப்போது நாம் விவாதிக்க உள்ளோம். வரும் காலங்களில் சரியான முறையில் சரியான காலநிலையும் அதற்கேற்றவாறு சூழ்நிலையும் இருக்கிறதா ஏன் என்று தெரியுமா? தெரிந்தால் கமெண்டில் சொல்லுங்க. தெரியாதவர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. இந்தியாவில் மற்றும் உலக நாடுகள் என அனைத்து இடத்திலும் இந்த சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் உள்ளன. ஆனால் இதில் பாதி அளவு தவறை தெரிந்து செய்யும் தொழிற்சாலைகள் மற்றும் பொதுமக்கள், மீதிப்பாதி சோம்பேறித்தனமான மக்கள் செய்யும் சிறிய சிறிய மாசுபாடுகள் ஒன்றை சேர்த்து மக்கள் தொடர் சங்கிலி போல செயல்பட்டு பெரிய மாசுபாடு ஏற்படுகிறது. இதில் அதிக மாசுபாடு அடைவது காற்று, நீர், நிலம், பிளாஸ்டிக் பிரச்சினை, மாசுபாடு என இந்தியா எதிர்கொள்ளும் பெரிய சிக்கலாக அமைகிறது. 1947 1995 வரை சுற்றுச்சூழல் மோசமாக மாறிக்கொண்டே வர ஆரம்பம் ஆனது என தரவு சேகரிப்பு நிபுணர்கள் சூழல் மதிப்பீடு ஆய்வுப்படி 1995 முதல் 2010 வரை இந்தியா அதன் சுற்றுச்சூழல் தரத்தை பெரிதும் மேம்படுத்தும் முயற்சியில் உலகளவில் மிக வேகமாக முன்னேற்றம் அடைந்தது. ஆனால் இன்னும் இந்தியா வளர்ந்த நாடுகள் அனுபவித்து வரும் சுற்றுச்சூழல் தரத்தை எட்ட நீண்ட வழி உள்ளது.